ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வாங்க எங்கள் மாடியில் இருக்க ஒரு குட்டி கார்டன் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. எல்லாம் ரோஜா செடி தான். ஆனால் கண்ணுக்கு குளிர்ச்சி அதிகமாக ரோஜா செடி இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட நான் டிப்ஸ் கேட்குறேன், நான் டிப்ஸ் சொல்கிற நிலைமையில் இல்லை. ஆனால் வீடியோ என் வரைக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த வீடியோ. அப்புறம் இந்த வாழைத்தாரை பற்றி சொல்லியே ஆகணும். சொந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாேருக்கும் ஒரு கனவு இந்த வாழைத்தார் வைக்கிறது. எனக்கும் அப்படி தான். இது 2வது வாழை மரம். மறுபடியும் பழம் வைக்கும் போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த 3 வகை ரோஜா செடி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து இது ஒரு நாட்டு ரோஜா தான். ரெட் கலரில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். 1 இயர் ஆகுது, பூவே வைக்க மாட்டேங்குது. அடுத்தது இதுவும் ஒரு பன்னீர் ரோஜா தான். வாங்கின புதுசுலாம் நல்லா வச்சுட்டு இருந்துச்சுங்க. ஒரே கிளையில் 10 ரோஜாலாம் இருந்துச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. இது ஒரு அழகு செடி. என்ட்ரன்ஸ் படிக்கட்டு ஏறினோட என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன். இதுவும் அழகு செடி தான். சூப்பராக இருக்கும். அப்படியே மேலே ஏறினோம்னா இது தாங்க எங்களோட குட்டி கார்டன். சூப்பராக நான் செட்டப் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல போய் உட்காந்தோம்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு எவ்வளோ தான் டென்ஷனாக இருந்தாலும் இந்த இடத்துல போய் உட்காந்தாலே போதுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு காஃபியோ ஒரு டீயோ ஒன்று வச்சுக்கிட்டு அதை ரசிச்சுக்கிட்டே அதோட பேசிக்கிட்டே இருந்தாலும் நம்ம கவலையெல்லாம் பறந்து போயிடும். உங்களுக்கு அப்படி தாங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு செடி வந்து சாமந்தி வந்து என் கூட ஒரு 5 வருஷமாக ட்ராவல் பண்ணுது. ஓரளவுக்கு பூ வச்சிட்ருக்குது. இது வந்து 7 டேஸ் ரோஜா செடிங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7 நாளைக்கு பூத்துகிட்டே இருக்கும். அதுதான் ஒரு சாட்டிஸ்ஃபைடு. செடி வாங்கின நாள்லேருந்து அழகாக பூ வச்சுக்கிட்டே இருக்குது. சாமந்தி பார்த்திங்கன்னா பூக்கவே மாட்டேங்குது. பார்க்கலாம் எப்படின்ட்டு. இந்த ரோஜா செடியெல்லாம் பாருங்களாம், எல்லாம் ஒரே கடையில் வாங்கினது தான். வாங்கி வச்சப்போ நல்லா வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிக்குது. அப்பப்போ தக்காளி செடி வந்துக்கும். தக்காளி பச்சை மிளகாக்கெலாம் நமக்கு வந்து பஞ்சமே இருக்காது. இதுவும் ஒரு ரோஜா செடி தான். இங்கே பாருங்கள், முக்கெல்லாம் பாருங்கள் அப்படியே பூத்து அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. நானும் தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கேன். ஃப்ளவரே தெரிய மாட்டேங்குது. மணத்த தக்காளி உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லார் வீட்லேயும் மணத்த தக்காளி கண்டிப்பாக வைங்க. அல்சர் இருக்கிறவங்க டெய்லி மாடிக்கு வந்து இந்த இலையை பறித்து சாப்பிட்டாலே போதும். கொத்தமல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். புதினா என் தங்கச்சி வச்சதுங்க. சூப்பராக வளர்ந்துட்டுருக்குது. கடையில் வாங்கவே இல்லை. இதை வச்சு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் ஒரு ரோஜா செடி தாங்க. மொக்கு பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. குட்டியாகவே இருக்குது. இன்னும் ஹை லெவலில் போகவே இல்லை. கஷ்டமாக இருக்குது இந்த ரோஜா செடியை பார்க்கும்போது. உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் சொல்லுங்கள். என்ன பண்ணணும் என்னன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுறோம்ல, அதை வச்சு தான் இந்த தக்காளி செடியெல்லாம் எனக்கு வந்துட்டுருக்குது. தக்காளி செடி பாருங்கள், நிறையா வந்திருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட்லலாம் வந்து ஒரு 1/4 கிலோ தக்காளி எடுத்து வந்திருப்பேன். இந்த ரோஜா செடி பாருங்களேன், ஹைட்டாக வளர்ந்துட்டே இருக்குங்க. லாஸ்ட் இயர் நல்ல பூ பூத்துச்சு. செம்ம ரெட் கலர் தேன் கலரில் இருக்கும். இப்போ ஒரு பூ கூட வைக்க மாட்டேங்குது. நானும் அதுகிட்ட பேசி பேசி சமாதானம் பண்ணி வைக்கிறேன். ஒன்றும் பூ வர மாட்டேங்குது. அதுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கும் தெரியல. நான் நிறைய உரம் போட்டுட்ருக்கேன். அப்புறம் இந்த பசலைக்கீரை பற்றி நான் சொல்லியாகணும். வீட்டில் எல்லாருமே கீரை வந்து வளர்த்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். பசலைக்கீரை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் இருக்கவங்க இந்த கீரை சாப்பிட்டா சுகர்லாம் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ரோஜா செடிங்க. இந்த ரோஜா செடி வந்து குட்டியாக தான் பூ பூக்கும். பட்டன் ரோஸ் தான் நினைக்கிறேன். வளரவே இல்லை. அப்படியே குட்டியாகவே இருந்து பூ வைக்கும். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எல்லோ ரோஸ் பாருங்கள், அப்படியே ட்ரை ஆகி ஒரு மாதிரியாக இருக்குது முக்கு. ஒன்றுமே புரியல எனக்கு. ஆசையாக வாங்கி வைக்கிச்சேன். ஆனால் பார்க்கலாம், நம்ம எஃபர்ட் போடணும்ல. இன்னும் எஃபர்ட் போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்